வணக்கம். மீன ராசி மார்ச் மாத ராசி பலன் பார்த்துருவோம் வாங்க. 2026க்கான மார்ச் மாத ராசி பலன். சுக்கிரன் உங்கள் ராசியில் உச்சமாகறாருங்க. இது ஒரு பெரிய விசேஷம். ரொம்ப நாளாக சனீஸ்வரனோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு சுக்கிரன் உங்கள் ராசியிலே வந்துடுறாரு. 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள் வராங்க. இது விபரீத ராஜயோகமாக. இதனால் என்ன கிடைக்குன்ற டீட்டெயிலை பார்த்துடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க. கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாதத்துக்கு ஒரு தடவை போடுற வீடியோ கண்டினியூவாக பார்த்து பயனடையணும். நீங்கள் இப்போது மீன ராசிக்கார நாயர்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. வேலை பிரச்சனை, அதே டைமில் உடம்பு சரியில்லை, இந்த மாதிரிலாம். இந்த டைமில் ஒரு பெரிய ரிலீஃபான ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளவே வந்துடுறாரு, சனீஸ்வரனோடு சேர்ந்துடுறாரு. சனி சுக்கிரன் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அந்த இடத்துல சேரும்போது உங்களுக்கு இவ்வளோ நாளாக உடம்புல இருந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குறைய போகுதுங்க. சேனலை கண்டினியூவாக பாருங்கள். பரிகாரங்களும் உண்டு. இதுக்கான எந்தெந்த டைமில் என்னென்ன பண்ணணுன்ற ஒரு விபரத்தையும் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இது துல்லியமாக திருக்கணிதப்படி கணிச்சது. அதனால் மார்ச் 2ஆம் தேதி தான் அந்த நல்ல விஷயம் நடக்க போகுது. மார்ச் 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா அதிகாலையில் ஒரு மணி போல் அந்த அதிசயம் நிகழுது. அது என்ன அதிசயம்னா, சுக்கிரன் உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதாங்க அதிசயம். இந்த மாதிரி நம்ம ரொம்ப கஷ்டப்படும் போது ஒரு சுக்கிரன் உள்ளே அங்கே எக்ஸால்டன்னு சொல்லுவோம். அதாவது உச்ச நிலையை பெறும்போது சுக்கிரன் தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா சுகங்களோட அதிபதி. அதனால் அவர் உள்ளே சேரும்போது மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதை நீங்களே அனுபவிச்சுட்டு கமெண்ட்ஸில் போடுங்க, சரியா? இது ஒரு பொது பலன். தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சரிங்களா? பரிகாரங்களும் இந்த பேக்கேஜ்லேயே சொல்லிவிடுவேன். அதையும் மறக்காமல் கேட்டு அதனால் பயனடைனுங்க. சரி, 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா என்ன விஷயம் நடக்குதுன்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான கும்பராசி இல்லையா, அந்த இடத்துல செவ்வாய் பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி 2ஆம் இடத்து அதிபதி இல்லையா, அவர் மீன ராசிக்குள்ளே வராரு. இங்கே மகர ராசியிலேருந்து மீன ராசிக்குள்ளே உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடம்னா அயன சயன போகஸ்தானம். அந்த இடத்துல உள்ளே வராருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கார் கூட. ராகுவோட இந்த செவ்வாய் ஒரு கூட்டணி போல் அந்த இடத்துல அமைக்கிறாரு, சரிங்களா? இந்த கிரகங்கள்லாம் ஒன்றா சேருவாங்க அந்த இடத்துல. அது ஒரு கிரக சங்கமம் மாதிரின்னு வச்சுங்களேன். ஏன்னா 3 கிரகம் அங்கே ஆல்ரெடி புதன் இருக்கார். புதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுகஸ்தானாதிபதியான புதன் 4க்கு உடையவர் இல்லையா. உங்கள் மீன ராசிக்கு 4ஆம் இடம் மிதுன ராசி. அதோட ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்தில் இருக்கார். இப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள், புத்திகாரகன், சுகக்காரகன், அப்புறமா உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதிக்கு உங்கள் தனம் குடும்பம் இதுக்கு சம்மந்தப்பட்டவர் செவ்வாய் பகவான் அங்கே இருக்கார். ராகு பகவான் ஆல்ரெடி அங்கே இருக்கார். இந்த 3 கிரக சேர்க்கை உங்களுக்கு எப்படி பயனடிக்குமா, இதனால் ஒரு ராஜயோகம் நடக்குமா, இதனால் பெரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்குமா, இதில் நல்லதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், கெட்டதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை பரிகாரத்தோடு டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த பேக்கேஜில். தொடர்ந்து பாருங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரி, இதனால் என்னோடய சனியோட தாக்கம் குறையுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. திடீர் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். சுக்கிரன் உச்சத்தில் இருக்கும்போது திடீர் மாற்றங்கள் நடக்கும். சனியின் தாக்கம் கண்டிப்பாக குறையும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சுகஸ்தானம் சுகத்தில் தான் கை வச்சார். ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறது இல்லையா, அந்த சுகமான ஒரு சனீஸ்வரன் அங்கே இருக்கிறவரை கொஞ்சம் சாந்திப்படுத்துவது யார்? அசுர குருவான சுக்கிரன். அவர் சாதாரணமான இல்லைங்க, குரு வீட்டில் அவர் உச்சம் அடைகிறதால உங்களுக்கு உடம்புல கஷ்டம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் நிவர்த்தியாகும். சில பேருக்கு மனசு ஒரு மாதிரி குழம்பு இருந்தால் அதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க. வியாபாரத்தில் குழப்பமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு புதிய சிந்தனை வரும். நம்ம ஏன் இதை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்தில் சில உத்திகள்லாம் கையாளுவீங்க. கஸ்டமர்ஸை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக டீல் பண்ணுவீங்க. ஒரு எரிச்சல் அடைய மாட்டீங்க. இதனால் உங்கள் வியாபாரங்கள்லாம் நல்லா மேலோங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்குது. உங்களுடைய மாஸ்டர் பிளான் பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாருன்னா இதில் இருந்தீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. இல்லை என்னுடைய 2ஆம் அதிபதியான தன குடும்பஸ்தானாதிபதி 12ல் விரயமாயிட்டாரே, ராகுவோட சேர்ந்துட்டாரே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம். அதை பற்றி கவலைப்படாதீங்க. நான் தொடர்ந்து சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இது திருக்கணிதப்படி உங்களுக்காக துல்லியமாக கணித்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்குறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க.
இன்னொரு திருப்பமும் இருக்குங்க. அதாவது 15ஆந்தேதி மார்ச் 15ஆந்தேதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய திருப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்குள்ளே வந்துருவாருங்க. அதாவது மீன ராசிக்குள்ளே வந்துருவார். இப்போ மகர ராசி 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் எதுவும் நடக்கலை, பேப்பர் ஒர்க்கில் டிலே, ஒரு மாதிரி எரிச்சல், கண் எரிச்சல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இனிமேல் போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சூரிய பகவானும் 3ஆம் கிரகமாக உங்களுடைய ராசிக்குள்ளே வந்துடுறாரு. இப்போ மொத்தம் எத்தனை கிரகங்கள் உங்கள் ராசியில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் இருக்கார், உச்ச சுக்கிரன் இருக்கார், சனீஸ்வரன் அங்கேயே இருக்கார். இதனால் திடீர் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. என்ன திடீர் மாற்றங்கள் நடக்குனாக்கா, ரொம்ப நாளாக வந்து ஒரு வேலை தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்ருப்பாங்க. இது கிடைக்குமான்னு ஒரு சந்தேகம் இருக்கும். இதெல்லாம் போயிடும். சூரியன் வந்து உங்கள் ராசிக்குள்ளேயே வராரு. மீன ராசியில் வந்து சூரியன் வந்து ஒரு நட்பான கிரகம். அந்த இடத்துல வரும்போது எக்ஸால்டட், அதாவது உச்ச சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கும்போது இது ஒரு ராஜ கம்பீரமான ஒரு மனநிலை வரும். இதனால் நீங்கள் தன்னம்பிக்கையோடு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. சரி, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய பதவியில் இருக்கீங்க. எந்த பெரிய பதவி சின்ன பதவி இல்லைங்க, எந்த பதவியில் இருந்தாலும் உங்கள் ஆளுமைத்தன்மை அதிகமாகும், உங்கள் லீடர்ஷிப் குவாலிட்டி நல்லா இருக்கும். இதனால் என்ன ஆகுனா, ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கே காலையில் போனோடனே ஒரு மாதிரி டல்லாக இருந்திருக்கும். நம்மலாம் வேலை செய்கிறோமா, நம்மளுக்கு என்னடா இது பிரச்சனையாக இருக்குமா, இன்றைக்கி எவனா பிரச்சனையை கொண்டு வருவானா, இப்படியெல்லாம் யோசிச்சிருப்பீங்க. இனிமேல் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வராது. அந்த ஒரு மாதிரி ஒரு 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 தாக்கமான ஒரு உணர்வெல்லாம் இருக்காது. ஒரு நெகட்டிவ் இம்பல்ஸ்லாம் இருக்காது. பாசிட்டிவாக இருக்கிற கிரகத்திலே ஒளி உயர்ந்த கிரகம் வந்து சூரியன் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்துடுறாருங்க. ஒரு மாதம் இருக்க போகிறாருங்க. சுக்கிரனும் வந்துட்டார் இல்லையா. இப்போ 2ஆந்தேதி சுக்கிரன் வந்துடுறாரு, 15ஆந்தேதி வந்து சூரியன் வந்துடுறாரு. இப்போ இந்த 3 கிரக சேர்க்கை அங்கே இருக்குங்க. சரி, 12ஆவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெர்க்குரி இருக்கார். உங்கள் 4ஆம் அதிபதியான சுகஸ்தானாதிபதியான அவர் இருக்கார். கூடவே பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், அந்த இடத்துல ராகு வந்து ஆல்ரெடி அங்கேயே இருக்காருங்க. சரிங்களா. அங்கேயும் ஒரு அங்கே வந்து செவ்வாயும் வராரு. அங்கே ஒரு 3 கிரகம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 6 கிரகம் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றியே இருக்குது. 3 கிரகம் உங்கள் மீன ராசியிலேயே இருக்குது. உங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்து இன்னொரு 3 கிரகம் இருக்குது. சரி, இதனால் திடீர் மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை வருங்க. மாணவர்களுக்கு இந்த டைமில் நல்ல தன்னம்பிக்கை வரும். நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாம் டைமு என்ன, சுக்கிரன் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் பசங்களை வந்து பார்த்துக்கணும் உஷாராக. ஃபோனுக்குன்னு அதில் படிக்கிறேன்னு சொல்லி டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க பசங்களை. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டைம் எக்ஸாம் டைம் இல்லையா, அதனால் ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கணும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி குடும்ப தலைவிகளுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குங்க. என்ன தான் உடம்புல ஒரு உபாதனை தெரியாமல் இருந்திருப்பாங்க. உடம்பு வலி, கை கால் வலி, இப்போ ஆஃபீஸ் போகிற மகளிர் இவங்களுக்கும் வந்து என்ன பிரச்சனைனே இல்லாமல் தெரியாமல் இருந்திருப்பாங்க அந்த ஜென்ம சனியால். டாக்டர்கிட்ட போனாக்கா ஒரு கால்சியம் டேப்லெட் போடு, ஒரு அயன் டேப்லெட் போடு, நல்லா தான் இருக்கீங்கன்னு அனுப்பி விடுவாங்க. ஆனால் நான் படுற நம்மளுக்கு தானே தெரியும் விஷயம். சரி, இனிமே அந்த 30 நாளைக்கு சுக்கிரன் அங்கே இருக்கும்போதும் உங்களுடைய பவர் புரிந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்லி பிளானெட்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு குருவுக்கு யார், சூரியன் அங்கே இருக்கார். ஒரு ஒளி பொருந்திய கிரகம் இருக்கும்போது ஒரு புத்துணர்வு கிடைக்குன்றதில் உங்களுக்கு சந்தேகமே கிடையாது. சரியா. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். தொடர்ந்து பாருங்கள், பரிகாரங்கள் சொல்கிறேன். சரி, இந்த மாதம் வந்து எல்லாமே நல்லா இருக்கு, சந்திராஷ்டமன்றது எல்லாமே வர்றது தானேங்க, எல்லா மாதமும் எல்லாருக்கும் வரும். இந்த மாதம் சில பேருக்கு 2 வாட்டி வருது. ஆனால் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இல்லை. உங்களுக்கு ஒரு தடவை தான் சந்திராஷ்டமம் வரப்போகிறது. எப்போ சந்திராஷ்டமம் உங்களுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, 7ஆந்தேதிங்க, மார்ச் 7ஆந்தேதி காலையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கிடுங்க. தொடங்கிடுச்சுன்னா 9ஆந்தேதி மத்தியானம் வரலாம் சந்திராஷ்டமம். சரி, சந்திராஷ்டமத்துக்கு நம்ம நேயர்களுக்கு எப்பவுமே நம்ம சொல்கிற பரிகாரம் மாதிரி இந்த டைமில் சொல்கிறதையும் நல்லா டீட்டெயிலாக கேட்டுங்க. இந்த பரிகாரம் எப்படின்னா ரொம்ப முக்கியம். இந்த டைமை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்க. இந்த பரிகாரத்தை இந்த டைமில் நீங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது பேப்பர் ஒர்க் வராமல் இருந்ததுன்னு வச்சுங்க. இப்போ உங்கள் சூரியன் நல்லா இருக்கார், இந்த டைமில் மட்டும் அந்த முயற்சியை செய்யாதீங்க. என்றைக்கு, எப்போது 7லேருந்து
9 7 காலையிலேருந்து 9ஆம் தேதி மத்தியானம் வரலாம் வந்து செய்யாதீங்க. நம்ம இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் இருக்கீங்க இல்லையா, இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸுக்கு வந்து என்னென்னா வந்து நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இந்த டைமில் உங்களுடைய விசா ரினிவல்ஸு, பாஸ்போர்ட் ரினிவல்ஸு, கவர்மெண்ட் ரிலேட்டட் பேப்பர் ஒர்க்கு இதை மட்டும் இந்த டைமில் செய்யாதீங்க. இதுக்கு முன்னாடி செஞ்சுருங்க. இல்லைனா இந்த ஒரு 2.5 நாள் தள்ளி பண்ணுங்கள். ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சூரியன் ரொம்ப நல்லா இருக்கார், ராசிலேயே வந்திருக்கார். ரொம்ப நாளாக நமக்கு விசா ரினிவல் ஆகுமா, H1B கிடைக்குமா, இல்லை சவுதி இகாமா கிடைக்குமா, இந்த மாதிரி சிங்கப்பூர் விசா ரினிவல் ஆகுமா, இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் வந்து இப்போ தீந்துருங்க. இந்த டைமை யூஸ் பண்ணிங்க. இல்லைனா நீங்கள் திருப்பியும் ஒரு 12 மாதம் வெயிட் பண்ணணும். சுக்கிரனும் சூரியனும் சேருவாங்களான்றது சந்தேகம். ஃபாரினுக்கு வந்து சுக்கிரன் நல்லா இருக்கணும், இந்த டைமில் வந்திருக்காரு. உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வருஷம், ஒரு இதில் ஒரு 3 வருஷம், அதில் 4 வருஷம் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 4 வருஷமாவது இருப்பார் சனீஸ்வர பகவான் இல்லையா, சனீஸ்வர தாக்கம் இருக்கும். இந்த டைம் ஒரு ரிலீஃப் கிடைக்குது. இந்த விண்டோவை ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்னு நம்ம எல்லா இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ், மலேசியாவிலேருந்து பார்க்குறீங்க, சிங்கப்பூர்லேருந்து பார்க்குறீங்க, ஸ்ரீலங்காவிலேருந்து பார்க்குறீங்க, மற்றும் US, கனடா எல்லா இடத்துலேருந்து பார்க்குறேன் எல்லா தமிழ் சொந்தங்களும் இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். நம்ம போடுற எல்லா வீடியோவும் பாருங்கள். வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா நடக்குங்க. புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த டைமில் நல்லபடியாக நடக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க. செவ்வாய் ராகு வந்து 12 இருப்பதால் வீண் செலவு நடக்குமா, இல்லை எதனா பிரச்சனை வருமா அப்படின்னா வரி தொடர்பான சிக்கல் வரலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி, அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் பெருசாக வராது. அப்படியே வந்தாலும் அது சுப செலவாக தான் அமையும். புதிய கிளைகள் தொடங்க நினச்சிங்கன்னா அதுபடி கண்டிப்பாக தொடங்கலாம். இந்த டைமில் தொடங்கலாம். இந்த டைம் நல்லா இருக்குது. சந்திராஷ்டம நாள் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, 7ஆம் தேதி காலையிலேருந்து 9ஆம் தேதி மத்தியானம் வரலாம். அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக தூங்கி எழுந்துக்கணும். ரொம்ப படபடப்பாக எந்த வேலையும் செய்யாதீங்க. தண்ணி தாராளமாக குடிங்க, ஹைட்ரேட் பண்ணுங்கள். சந்திரன் நீர்க்காரகன், அது பண்ணாலே உங்களுக்கு எல்லா சந்திராஷ்டம பாதிப்பும் குறையும். தூக்கம் மிகவும் அவசியம். இது நான் மாதம் சொல்லிகிட்ருக்கேன். எல்லா சந்திராஷ்டம நேயர்களும் இதை வந்து பயனடைஞ்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கமெண்ட்ஸில் யாருமே எதுவுமே வந்து கீழே வந்து இது போட மாட்டீங்க, கமெண்ட்ஸ் போட மாட்டீங்க. கமெண்ட்ஸில் ஏதாவது போடுங்க, தயவு செஞ்சு போடாமல் இருக்காதீங்க, சரிங்களா? அப்போ தானே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். 15ஆம் தேதி சூரியன் உள்ளே வராரு இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். சூரியன் வந்து 15ஆம் தேதி உள்ளே வரும்போது கொஞ்சம் உடம்புல சூடு உணர்ச்சி இருக்குங்க. அதனால் கொஞ்சம் உடம்பை கூலாக வச்சுங்க. ஒரு இளநீர் சாப்பிடுங்க, ஒரு ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க. தேவையில்லாத யார்கிட்டையும் வாக்குவாதம் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு செவ்வாய் 12ஆம் இடத்துல, வாக்கு ஸ்தானாதிபதியும் அவர் தான் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் வந்து வாக்கு பேசும்போது மட்டும் கொஞ்சம் சூடாக பேசிடாமல் பார்த்துங்க. நீங்கள் அப்படி பேசுகிற ஆள் கிடையாது, டிப்ளமேட்டிக்காக பேசுவீங்க. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து சரியாக தூங்கலை, சரியாக சாப்பிடல, டைமுக்கு எதுவும் செய்யலை, நைட்டில் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டென்ஷன் வர்றது இயற்கை தான். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. உடம்பை தான் நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். நல்லா தூங்கி எழுந்துக்கணும், நல்லா சாப்பிடணும், சரிங்களா? மற்றபடி இப்போ கிரகங்கள் மார்ச் மாதத்தில் மீன ராசிக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்குங்க. ஒரு ஸ்பீட் பிரேக்லேருந்து இறங்கி இப்போ ஃப்ரீ ரோடில் போக போகிறீங்கன்றதை மறந்துடாதீங்க. ஏன்னா உச்ச சுக்கிரன் நடக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறதால நிறைய சுப நிகழ்ச்சிகளோடு நடக்கும். கல்யாணம் ஆகாமல் அப்படியே இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் கல்யாண பேச்சுவார்த்தை நடந்துடுங்க. எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. நல்ல மனைவி, நல்ல கணவர் இந்த நேரத்தில் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் சந்திராசிரம நாட்களில் மட்டும் எந்த காரியத்தையும் சுபகாரியங்களை செய்யாதீங்க. பரிகாரம் சொல்லிடலாம். பரிகாரம் வந்து சந்திராஷ்டமத்துக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ வந்து மற்ற பரிகாரங்கள் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு செவ்வாய் இணைந்து இருக்காங்க இல்லையா, அதனால் என்ன பரிகாரம் பண்ணலான்னா, இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா, கால பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. எப்போ முடியுதோ அப்போ ஏற்றுங்க, பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இந்த சந்திராஷ்டம நாள் வருது இல்லையா, அந்த டைம்லையோ இல்லை ஏதாவது சனிக்கிழமைலையோ சண்டேலையோ நீங்கள் வந்து பசு மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்க, வாழைப்பழம் கொடுங்க. இது தாராளமாக வழங்குறதால இந்த ராகு செவ்வாய் சேர தோஷம் வந்து கண்டிப்பாக குறையுங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ராசிநாதன் குரு பகவானை நீங்கள் டைட்டாக பிடிங்க.
அவரை வணங்குங்க. அவருக்கு வந்து நீங்கள் பண்ண சகல நன்மையும் செய்யக்கூடியவர் அவர். வியாழக்கிழமையில் நீங்கள் வீட்டிலேயே கூட வணங்கலாம். ஒரு மூக்கல்ல வச்சு வணங்கிட்டு அதை வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் பிரசாதமாக சாப்பிடுங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வீடியோ வரும். தொடர்ந்து பாருங்கள். ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் இந்த மாதத்தில் செலவு பண்ணிவிட்டு உங்கள் மாதத்தை தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாது எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். கமெண்ட்ஸை தவறாமல் போடுங்க. உங்களுக்கு என்ன வேணுன்றதையும் சொல்லுங்கள். நம்ம வேறு வீடியோவும் போடுவோம். நன்றி, வணக்கம்.